ஷலோம் அலைக்கேம். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் பார்க்க போகிற எபிரேய வார்த்தை என்னவென்றால் நசாக். என்ன வார்த்தை? நசாக். நசாக் என்ற வார்த்தைக்கு வேதத்திலே நீங்கள் ஒரு சில இடங்களிலே அபிஷேகம் பண்ணுதல், இல்லை என்று சொன்னால் பான பலியாக வார்த்தல், அதே போல ஒரு சில இடங்களிலே வார்ப்பித்தல் என்று சொல்லி இப்படி ஒரு 3 விதமான அர்த்தங்களை நீங்க பார்க்க முடியும். இன்றைக்கு இந்த வார்த்தையை ஒரு சங்கீதத்திலிருந்து நம்ம என்ன செய்ய போறோம்? படிக்க போகிறோம். சங்கீதம் 2வது சங்கீதத்துல 6வது வசனத்தில் பாருங்களேன். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். எபிரேயத்துல பாத்தீங்க எப்படி இருக்குன்னா வஅனீன் நசாக்தி அப்படின்னு இருக்குது. வஅனீன் நசாக்தி மல்கி அப்படின்னு சொன்னால் நானே என்னுடைய ராஜாவை நசாக்தி என்று சொன்னால் அபிஷேகம் பண்ணி வைத்தேன். தமிழ்ல இருக்கு பாருங்களேன். சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். சங்கீதம் 2வது சங்கீதத்தை குறித்து சற்று புரிந்து கொண்டால் இன்னும் இதனுடைய அந்த அர்த்தத்தை ஆழமாக புரிந்து கொள்ள முடியும். 2வது சங்கீதத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா த ராயல் சாம் என்று சொல்வார்கள். அதாவது ராஜரீக சங்கீதங்கள் என்று சொல்லுவாங்க. இந்த ராயல் சாம் அந்த காலங்களிலே எப்பொழுதெல்லாம் பாடினார்கள்? சங்கீதங்களை பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சங்கீதத்தையும் ஒரே மாதிரி வாசிக்க கூடாது. ஒவ்வொரு சங்கீதங்களும் ஒவ்வொரு விதமான ஒரு ஜானர், ஒவ்வொரு இலக்கிய வகை, ஒவ்வொரு சூழலுக்கென்று பாடப்பட்டது. சில சங்கீதங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் துக்கமான சூழல்களே அவங்க புலம்பலின் பாடல்களை பாடியிருப்பார்கள். சில சங்கீதங்கள் துதி பாடல்களாக இருக்கிறது. சில சங்கீதங்கள் சீயோனை குறித்து பாடுகின்ற பாடல்களாக இருக்கிறது. சில சங்கீதங்களை குறித்து பார்க்கும் பொழுது நன்றி பாடல்களாக இருக்கிறது. இந்த மாதிரி பல்வேறு வகைகளிலே சங்கீதங்கள் இருக்கிறது நீங்க பாக்குறீங்க. இந்த சங்கீதம் 2வது சங்கீதம் த ராயல் சாம், ராஜரீக சங்கீதங்கள். ராஜரீக சங்கீதங்கள் எந்த கால சூழ்நிலையிலே வாசித்தார்கள்? ராஜரீக சங்கீதங்கள் எந்த கால சூழ்நிலைகளிலே பாடினார்கள் என்று சொன்னால் அந்த காலங்களிலே ராஜாவை, முக்கியமாக புதிய ராஜா அரியணையில் ஏறும் பொழுது அந்த நேரங்களிலே இந்த ராஜாக்களுக்கு பாடுவதுண்டாம். இல்லை என்று சொன்னால் சில நேரங்கள்ல இந்த ராஜாவுக்கு ஏதாவது ஒரு வெற்றி கிடைத்ததோ, இல்லை என்று சொன்னால் ராஜாவினுடைய வீட்டில் ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் ஒகேஷனோ, அப்படிப்பட்ட நேரங்களிலே இந்த ராஜரீக சங்கீதங்களை வாசிப்பதுண்டு. இந்த ராஜரீக சங்கீதங்களுடைய முக்கியமான நோக்கம் என்னவென்று சொன்னால் அந்த நாட்களில் இருக்கிற அந்த ராஜாவை புகழ்வதன் மூலமாய் அந்த ராஜாவை தந்த தேவனை புகழ்வது. அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி நம்பினாங்க அப்படின்னா பரலோக தேவன், அந்த யெகோவா தெய்வம், யாவே தெய்வம் தங்களுக்கென்று ஒரு ராஜாவை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த ராஜாவையும் அவர்கள் புகழ்ந்து பாடுவார்கள். அதே போல இந்த ராஜாவை கொடுத்த தேவனையும் புகழ்ந்து பாடுவார்கள். இந்த பாடல் வெறும் புகழ்ந்து பாடுகிற பாட்டாய் மட்டும் இராது. அநேக நேரங்களிலே இந்த ராஜரீக சங்கீதங்கள்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ராஜாக்களுக்கு அப்படியே ஒரு அறிவுரை மாதிரியும் அழகாக இருக்கும். இந்த 2வது சங்கீதமும் அப்படிப்பட்ட ஒரு சங்கீதமாக தான் இருக்கிறது. நமக்கு இங்கே சரியான முறையிலே இங்கே எந்த ராஜாவுக்கு இது பாடப்பட்டது என்று நமக்கு தெரியவில்லை. ஆனாலும் நம்ம என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால் இந்த இடத்திலே ஒரு ராஜா புதியதாக அரியணை ஏறுகிறதை போல பார்க்கிறீர்கள். அந்த காலங்களிலே ஒரு ராஜா புதியதாய் அரியணை ஏறும் பொழுது நார்மலாகவே நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள், நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா அப்பதான் எதிர்க்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா புதுசா ஆட்சிக்கு வராருல. இதுக்கு முன்பதாக அவங்க அப்பா யாராவது பவர்ஃபுல்லா இருந்தாருன்னா அவர் நிறைய சின்ன சின்ன ராஜ்ய பாரங்களை தன் கையிலே பிடித்து வைத்திருப்பார். இப்ப இந்த தகப்பனுடைய காலத்துக்கு அப்புறம் பையன் வர்றப்ப இந்த சின்ன சின்ன ராஜ்ய பாரங்களாம் இப்பொழுதுதான் எழுமி நின்று வேகமா சண்டை போட்டு என்ன சொல்லுவாங்கன்னா இந்த 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 இதான் நமக்கு டைம், இந்த பெரிய ராஜ்ய பாரத்துடைய கட்டுகளை நம்ம விட்டு அறுத்துட்டு நம்ம மாட்டுக்கு நிம்மதியா இருக்கணும், இவங்க கீழே இருக்கக்கூடாது. இப்ப இந்த புதுசா அரியணைக்கு வந்திருக்க ராஜாவை நம்ம என்ன செஞ்சிடலாம், அவரை காலி பண்ணிடலாம். இந்த மாதிரிலாம் பயங்கரமா யோசித்துக் கொண்டிருப்பார்கள். அதைதான் நீங்கள் சங்கீதம் 2வது சங்கீதத்தில் பார்க்கிறீர்கள் அழகாக. ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேக பண்ணினுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழுமி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி என்ன சொல்றாங்களா, அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம். அப்படின்னா அர்த்தம் இந்த மற்ற ராஜாக்கள் இந்த ராஜ்ய பாரத்து கீழே இருக்கிற மாதிரி இருக்குது. அவங்க சொல்றாங்க இதான் டைம், இப்பதான் நம்மளை ஃப்ரீ பண்ணிக்கிறணும். அப்ப இந்த சங்கீதக்காரரு நீங்க இந்த சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது இது அப்படியே அழகா நீங்க பிக்சர் பண்ணணும். எப்படி அப்படின்னா ஒரு புதிய ராஜா ஒரு த்ரோன்ல உட்கார்ந்துருக்க மாதிரி, ஒரு அரியணையில உட்கார்ந்துருக்க மாதிரி, இங்க சிங்கர் பாடுற மாதிரி, அதே போல மேல யாவே தெய்வம் அங்கிருந்து அவர் தான் எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டிருப்பதை போல, அதே போல சுற்றி மற்ற தேசங்கள் ராஜாக்கள் எல்லாம் இப்படி விரோதமாய் யோசித்துக் கொண்டிருப்பதை போல இப்பொழுது இந்த சிங்கர் பாடுறார். சிங்கர் சொல்றாரு, என்ன இது எல்லாம் சும்மா கத்திக்கிருக்காங்க, சும்மா எதுக்கு இப்படிலாம் எதிர்த்து நின்னுக்கு இருக்காங்க, இவங்க இந்த நம்ம ராஜாவை மட்டும் ராஜா அவங்கள மட்டும் எதுக்கல,
இவங்க பரலோகத்தில் வீற்றிருக்கிற பெரிய ராஜாவை எதிர்த்துக்கு இருக்காங்க. இப்ப இதெல்லாம் பார்த்துட்டு பரலோகத்தில் வீற்றிருக்கிற அந்த பெரிய ராஜா என்ன செய்யறாரு? இவங்களுடைய கூக்குரல், இவங்களுடைய எதிர்ப்புகளை எல்லாம் பார்த்து சிரிக்கிறாரு. ஆண்டவர் அவர்களை இகழ்கிறார். இகழ்ந்துட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? இப்பொழுது ஆண்டவருடைய அந்த டைரக்ட் வாய்ஸ் மாதிரி, பரலோகத்தில் வீற்றிருக்கிற யாவேயினுடைய டைரக்ட் வாய்ஸ் மாதிரி அவர் சொல்றாரு, நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். இப்ப இவங்கெல்லாம் வந்து பயங்கரமா என்ன நினைக்கிறாங்க? சாதாரண இவரை ஈஸியா முறியடிச்சிடலாம்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பிளான் பண்ணிக்கிருக்காங்க. அப்ப இப்ப பரலோகத்தில் வீற்றிருக்கிற இந்த இந்த யாவே தேவன் அவர்களை பார்த்து நேரடியாக பேசுவதை போல இருக்கிறது. அவர் என்ன சொல்றாரு? இந்த அரியணையில் வீற்றிருக்கிற இந்த ராஜா, அவர் சும்மா சாதாரணமா ஏதோ அரியணையில் ஏறவில்லை, இவரை ஏற்படுத்தியவர் நான் தான். அதை அந்த அந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எபிரேயத்துல அந்த வினை சொல்லையே நான் ஏற்படுத்தினேன், நான் அபிஷேகம் பண்ணினேன்ற அந்த வார்த்தை என்ன செய்யும் இருக்கும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா, இப்ப சில நேரங்கள் வந்து மறுபடியும் அந்த அணி நான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் ஏற்படுத்தினேன் இப்படிலாம் எப்பெல்லாம் நீங்க எபிரேய பைபிள பாக்குறீங்களோ அப்பனா அர்த்தம் அந்த இடத்துல ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறார். அப்பனா அர்த்தம் நான் தான் இந்த ராஜா அபிஷேகம் பண்ணி வைத்தேன். இந்த ராஜா ஏதோ ஒரு இன்ஃபுளுன்ஸ்ல வரல, வேற ஏதோ சூழ்நிலையில வரல, இது நானே இந்த ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். அப்படின்னா அர்த்தம் பரலோகத்தில் வீச்சிருக்கிற இந்த யாவே இந்த ராஜா மேல ஃபுல் கண்ட்ரோல் வைத்திருக்கிறார். வேற யாரும் இவரை எதிர்க்க முடியாது என்று சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு கருத்தை நீங்க அங்க பாக்குறீங்க. இப்போ பர்டிகுலரா நம்ம பார்க்க வந்திருக்கிற அந்த வார்த்தையை பார்க்கலாம். இந்த இடத்துல தான் சொல்றாரு வனி நசாக்தி, ரைட்? நசாக்தி அவர் சொல்றாரு, நான் அபிஷேகம் பண்ணி வைத்தேன். நீங்க ஆதியாகமம் 35:14 பாருங்களேன். அப்பொழுது யாக்கோபு தன்னோடே அவர் பேசின ஸ்தலத்திலே ஒரு கற்றூனை நிறுத்தி அதன் மேல் பானபலியை ஊற்றி எண்ணெயையும் வார்த்தான். இங்க அந்த பானபலியை ஊற்றி இந்த இடத்துல அந்த நசாக் அப்படின்ற வார்த்தையை பார்க்க முடியும். சோ இதை குறித்து நான் யோசித்து பார்த்துக்கிட்டேன். இந்த நசாக் என்று சொன்னால் பானபலியை போல வார்க்கப்படுதல். ஒன்று ஞாபகம் வைத்துக்கொள்ளணும், இந்த ராஜரீக சங்கீதங்கள் எல்லாம் அநேக நேரங்களிலே இந்த சங்கீதங்கள் மேசியாவின் சங்கீதங்களாகவும் இருக்கின்றது. இந்த சங்கீதங்கள் மேசியாவை குறித்த சங்கீதங்களாகவும் இருக்கிறது. எப்படி ராஜரீக சங்கீதங்கள் மேசியாவை குறித்த சங்கீதங்களாக நம்ம பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றப்ப ஒரு அறிஞர் இதை குறித்து அழகா சொல்லியிருக்கிறாரு. அது எப்படி அப்படின்னா, இந்த ராஜரீக சங்கீதங்கள் எல்லாம் நீங்க வந்து ஒரு அழகான ஒரு பெரிய ராஜாவுக்கு உண்டான ட்ரெஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ட்ரெஸ் ரொம்ப அப்படியே பியூட்டிஃபுல்லா இருக்கு. இந்த ட்ரெஸ்ஸை வந்து அந்த காலத்தில் உள்ள மக்கள் ஒவ்வொரு ராஜாவும் வரும் பொழுதும் இவர் நமக்கு ஒரு மேசியாவாக இருக்க மாட்டாரா, நம்மை விடுதலை செய்ய மாட்டாரா என்ற எண்ணத்திலே இவர்கள் அந்த ராஜாவுக்கு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்குற மாதிரி. எந்த ராஜாவுக்குமே அது சூட் ஆக மாட்டேங்குது. ஏனென்றால் இவர்கள் பாடுகிற இந்த ராஜரீக சங்கீதங்கள் எல்லாம் அவர் சாந்தமுடன் இருக்கிறார், நீதியுடன் இருக்கிறார் என்று சொல்லி நல்ல அழகான குணாதிசயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த ராஜாவுக்குமே அது சூட் ஆக மாட்டேங்குது. ஆனால் இப்படியே அழகாக அப்படியே ஒவ்வொரு ராஜாவுக்கா ட்ரை பண்ணி பார்க்கறாங்க, முடியல. கடைசியாக புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிறீங்க, எங்க இயேசு மகாராஜா வருகிறார், அவருக்கு இந்த உடை பொருத்தமாக இருக்கிறது. இந்த சங்கீதங்களில் சொல்லப்பட்ட ஒவ்வொன்றும் அவருடைய வாழ்க்கை நிறைவேறுகிறதை பார்க்கிறீர்கள். சங்கீதம் 2வது சங்கீதத்தையே பேதுரு தன்னுடைய பிரசங்கங்கள் எல்லாம் அவர் கோட் பண்ணி காமிக்கிறார். அப்ப இந்த 2ஆம் சங்கீதம் கண்டிப்பாக இது வந்து ஒரு மேசியாவின் சங்கீதத்தை போல இருக்கிறது. அப்பொழுது இது ரொம்ப அழகாகவே பொருந்தியது. நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். இங்க பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நசாக்தி பானபலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டுல பலிகள் செலுத்துவதை நீங்கள் பார்த்திருக்கீங்க. விலங்குகளை பலிகளை செலுத்துவார்கள். விலங்குகளை பலி செலுத்தின பிற்பதாக சில நேரங்கள்ல அந்த பலிகளுக்கு உண்டான அந்த முறைமை எப்படி இருக்குன்னா, விலங்குகளை பலி செலுத்தின பிற்பதாக அதன் மேல் இப்பொழுது இந்த பான பலியை, திராட்சை ரசங்களை அல்லது எண்ணெய்களை என்ன செய்வாங்க, ஊற்றுவார்கள். இந்த பான பலிகளை ஊற்றும் பொழுது அந்த என்ன அளவு எடுக்கிறாங்களோ அதை ஃபுல்லா அப்படியே ஊத்திடுவாங்க. அந்த அந்த அளவை எடுத்துக்கொண்டு ஃபுல்லா ஊத்துறாங்கன்னா என்ன அர்த்தம்? இந்த பலிகளை, இந்த பான பலியாய் ஊற்றப்பட்டதை மறுபடியும் எடுக்க முடியாது. ஏன்னா இந்த எண்ணெயோ திராட்சை ரசத்தையோ ஊற்றிட்டாங்கன்னா அது மறுபடியும் எடுக்க முடியாது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? பானபலி என்று சொன்னால் முழுமையாக வார்க்கப்படுதல், முழுமையாக கொடுக்கப்படுதல். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியில வரும் பொழுது அவர் தம்மை முழுமையாக உங்களுக்காக எனக்காக அவர் ஒப்பு கொடுத்தார். தம்மை தாமே முழுமையாய் வெறுமையாக்கி, அந்த கப்பல் இருக்கிறது அப்படியே எம்டி பண்ற மாதிரி இல்ல, முழுமையாக வெறுமையாக்கி. ஏசாயா 53வது அதிகாரத்தில் கூட நீங்க இதை குறித்து அழகாக பார்க்கிறீங்க. 12வது வசனம், அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி என்று சொல்லி பார்க்கிறீங்க. அப்ப ரொம்ப அழகா பொருந்ததுல இந்த சங்கீதம் 2. இந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிதாவாகிய தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு பானபலியை போல
அவர் தம்மை முழுமையாக வார்த்ததினாலே தான் இன்றைக்கு நீங்களும் நானும் பிழைத்துக் கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவை தொடர்ந்து தேவனுடைய ஊழியத்தை சிறப்பாக செய்த அப்போஸ்தலனாகிய பவுலும் இதை குறித்து ரொம்ப அழகாக சொல்கிறார். அவர் தம்முடைய ஓட்டத்தை எல்லாம் முடித்துவிட்டு அவர் கடைசியாக தன்னுடைய மரணத்திற்கு முன்பதாக எழுதின கடிதம் தான் 2 தீமோத்தேயு. இந்த 2 தீமோத்தேயு கடிதத்துல அவர் அழகாக ஒரு வசனத்தை சொல்றார் பாருங்களேன். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்துல 6வது வசனத்தில் பாருங்களேன். ஏனென்றால் நான் இப்போதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. சொல்றாரு, நான் முழுவதுமாக வார்க்கப்படுகிறேன். முழுவதுமாக தனக்கென்று எதுவும் வைத்துக் கொள்ளாமல் தேவனுடைய ஊழியத்துக்கென்று தன்னை முழுமையாக அவர் அர்ப்பணித்து கடைசியாக தன்னுடைய வாழ்வையும் தேவனுடைய ஊழியத்திற்காக அவர் கொடுத்து விட்டார். தன்னுடைய ஜீவனையும் தேவனுடைய ஊழியத்துக்காக கொடுத்து விடுகிறார். ஒரு முழுமையான அர்ப்பணிப்பு. உங்களுக்காக, எனக்காக, இந்த மனுக்குலத்திற்காக தன்னை பானபலியாக வார்த்த அந்த தேவனை போலவே இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலும் சொல்கிறார், நான் இங்கே என்னை பானபலியாக முழுவதுமாய் வார்க்கிறேன், என்னை முழுவதுமாய் நான் அர்ப்பணிக்கிறேன். இந்த 2 காலங்களிலே, இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய ஜனங்கள் நாம் என்று சொல்லிக் கொள்கிறோம். இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட என்ற அந்த வார்த்தைக்கு பயன்படுத்தியிருக்கிற அந்த நசாக் என்ற வார்த்தை இப்படி முழுமையாக பானபலியாக வார்க்கப்படுதல் என்ற அர்த்தத்தையும் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்று நான் சொல்லும் பொழுது, நான் என்னை தேவனுக்கு முழுமையாக கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் நான் மறந்துவிடக்கூடாது. நான் முழுமையாக என்னை தேவனுக்கு கொடுத்து நான் அவருக்காக, அவருடைய பணிக்காக நான் என்னை முழுமையாக நான் அர்ப்பணிக்கும் பொழுது, நான் அவர் என்னை இந்த பூலோகத்தில் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிற அந்த திட்டத்தை நான் நிறைவேற்றுகிறேன் என்ற ஒரு அர்த்தத்தை பார்க்கிறோம். எனவே இந்த 2 காலங்களிலே உங்கள் வாழ்க்கையை தேவனுடைய சமூகத்திலே அர்ப்பணித்து உங்கள் வாழ்க்கையை முழுமையாய் தேவனுடைய சமூகத்திலே கொடுத்து விடுங்கள். அவருக்கென்று வாழுங்கள். அவரே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.